ஹாய் வாங்க இங்கே பாருங்கள். இது பலாப்பழம் வந்து கொலையில் கிடந்த பிளாக்கா. அது சும்மா கொஞ்சோண்டு பறிச்சாங்க. அதில் 2 காய் நமக்கு வீட்டுக்கு வந்துச்சு. நம்ம வந்து செங்கமலத்துக்கு வந்து பலாப்பழம் வந்து கொண்டு போய் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டில் இது வந்து அமுகுது பாருங்கள். அப்பா இந்த இடமே குபீர்னு மணக்குது. அப்படியே மேலேருந்து 3 பழம், 3 பழத்தில் ஒரு பழத்தை உருப்படியாக்கி செங்கமலத்துக்கு கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இது காம்பு பாருங்கள். இந்த கலர் வந்து பச்சையாக இருக்கா. இது வந்து காய். இதுவும் பழுத்துருச்சு. இதை பாருங்கள், இதுவும் பழுத்துருச்சு. இது வந்து நல்லா பழுத்துட்டு காம்பை பாருங்கள். இங்கே பாருங்களேன், அவ்வளோதான். பலாப்பழம் வந்து கையோடு வந்துடும். அப்படியே வந்துருச்சா. புட்டுட்டோம் பாருங்கள். புட்டு எடுத்தாச்சு. அப்படியே இங்கே அப்படியே அமுங்குது பாருங்கள். இது வந்து நல்ல வாசனை, கமன்னு வாசனை. இப்போ இதை வந்து பூரி எடுக்க போகிறோம். பூரி எடுத்து செங்கமலத்துக்கு கொஞ்சம் வச்சுட்டு மிச்சத்தை என்ன செய்ய போகிறோம்னா, இதில் வந்து சிப்ஸ் போட போகிறோம். சிப்ஸ்னால் எப்படின்னா, இன்றைக்கி வந்து இதை வந்து கீறி எடுத்து பீஸாக போட்டு காய வச்சிடலாம். காய வச்சு அள்ளி வச்சுக்கிட்டோன்னா நம்ம எப்போ வேணால் அதை சிப்ஸாக பொரித்து தேங்காய் எண்ணெயில் பொரிக்கணும். தேங்காய் எண்ணெயில் பொரித்து நல்லா சக்கரை பாகு வச்சுக்கிட்டு, கருப்பட்டி பாகு, நாட்டு சர்க்கரையில் பாகு வச்சுக்கிட்டு அதில் வந்து போட்டு பெரட்டி அப்படியே அள்ளி வச்சுட்டோம்னாக்கா சுக்குப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கணும். சுக்குப்பொடி, ஏலக்காய்லாம் சேர்த்து அப்படியே சும்மா பிரமாதமாக இருக்கும். அந்த சிப்ஸு, ஸ்வீட் சிப்ஸ், பலாப்பழ சிப்ஸ் சாப்பிட்றதுக்கு. போன வாட்டிலாம் டைம் இல்லை, அப்படியே விட்டாச்சு. இந்த வாட்டி வந்து இதை வேஸ்ட்டாக அடிக்க வேண்டாம். இதை வந்து நம்ம கொஞ்சோண்டு வருஷம் பூரா நம்ம பலாப்பழம் சாப்பிட்லாம். இதை இது பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுக்க போகிறோம். பாருங்கள், உடச்சிட்டேன், நானே உடச்சிட்டேன். கலர் பாருங்கள், இது பச்சை காய். இது வந்து எப்படி பழுத்துருக்கு பாருங்கள். கலர் மாதிரி இருக்கா. உடச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து இது ஒன்று பழுத்துருக்கு. நம்ம வீட்டில் நிறைய காய்க்குது. பட் வந்து இதை விற்கிறதுக்கு போய் கேட்குறோம் அப்படின்னாக்க, இது அப்படியே இந்த மரத்தில் உள்ளது அப்படியே வந்து ஒரு 500 ரூபாய்க்கு தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்ம போய் ஒரு பழம் வாங்க போகிறப்ப இது ஒருத்தங்கள்கிட்ட வந்து ஒரு பொருள் வாங்கிறதுக்காக பட்டுக்கோட்டை நோக்கி போயிட்டுருக்கேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பலாப்பழம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்றேன். ஆனால் அன்றைக்கி பறித்து கொடுக்குறதுக்கு ஆள் இல்லாததுனால, ஆனால் பலாப்பழம் தரோன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்கிறேன், வண்டியில் போகிறப்பயே மதுக்கூர்கிட்ட நிறுத்தி ஒரு பழம் வாங்குகிறேன். பழம் கேட்குறப்போ இந்த சைஸ் பழம் வந்து 400 ரூபாய் இந்த அளவு இருக்கும். இந்த அளவு பழம் வந்து 400 ருபீஸ், 450 சொல்லி 400க்கு நான் அதை ஒரு பழம் வாங்கி கொண்டு போய் நான் அவருக்கு கொடுத்தேன். நம்ம வீட்டில் காய்ச்சது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ அந்த மாதிரி அவங்க விற்கிறப்போ கடுமையாக விற்கிறாங்க. நம்ம விற்கிறப்போ நம்மக்கிட்ட அந்த வந்து ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாது அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி. அதனால என்ன செய்யறதுன்னா, விற்கிறதுக்கு மனசு வேணாம், போ யாருக்கோ நமக்கு வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு. அதே தெரிஞ்சவங்க வேண்டியவங்களும் எப்படி அப்படின்னா, நமக்கு எந்த சிறு உதவியும் செய்ய மாட்டாங்க. எதுவுமே ஒரு சின்ன அவங்களால முடியக்கூடிய உதவி தான் ஏதாவது கேட்போம். அந்த உதவி கூட எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் வந்து இங்கே என்ன இருக்குது, என்ன கொண்டு போகலாம், வந்தால் என்ன எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத கணக்கு பண்ணுவாங்க. வேணும்னு கேட்பாங்க. நம்ம ஆள் வச்சு சம்பளம் கொடுத்து பறித்து அதை இங்கேருந்து வண்டியில் போட்டு எடுத்து கொண்டு போய் அவங்களுக்கு வாயில் ஊட்டி விடுற மாதிரி கொண்டு போய் வீட்டில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த வாட்டி அதையும் நிறுத்திட்டேன். மனசார யாருக்கு கொடுக்கறதுன்னு இந்த வாட்டி நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, செங்கமலத்துக்கும் செங்கமலத்தை சுற்றி செங்கமலத்தை அன்பாக பாசமாக பராமரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் நானும் அன்பாக பாசமாக இதை கொண்டு போய் கொடுக்க போகிறேன். மற்றபடி வேறு யாருக்கும் இந்த வாட்டி நான் கொடுக்கறதா இல்லை. நம்மளும் வந்து கொஞ்சமாவது சுதாரிக்கணும், யோசிக்கணும். நம்மளும் வந்து யதார்த்தமாகவே எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா நம்மளை வந்து ரொம்ப ஏமாலியாக நினச்சிட்றாங்க எல்லாரும். இந்த வாட்டி வந்து பலாப்பழ விநியோகம் அவ்வளோதான், யாருக்கும் கிடையாது. யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா, லக்ஷ்மாங்குடியில் எங்கள் மாமா பையன் இருக்கார், மேஸ்திரி. அவர் வந்து உண்மையான அன்பு அப்படின்னாக்க, அவங்க ஒரு உண்மையான அன்பு. அவங்க அந்த ஃபேமிலி, அவனுக்கு மட்டும் வந்து ஒரு பழம் நல்ல பழமாக ஒதுக்கி இந்த பழத்தை அவங்க ஃபேமிலிக்கு கொடுத்துடலாம் அப்படின்றேன். அவ்வளோதான், மற்றபடி யாருக்கும் கிடையாது இந்த வாட்டி. இந்த வாட்டி வந்து செங்கமலத்துக்கு மொத்த குத்தகை செங்கமலத்துக்கு விட்டுட்டானா. எல்லாம் செங்கமலத்தையும் செங்கமலத்தை சுற்றியுள்ள நல்ல உள்ளங்களுக்கு மட்டும்தான் இந்த வாட்டி பலாப்பழம் போகுது. இன்றைக்கி வந்து பறித்தோம், மேலேருந்து பறித்தோம். வந்து கொல்லையில் நிறைய இருக்குது, பறிக்க ஆள் இல்லை, கரெக்டான ஆள் வேணும். அந்த ஆள் வந்து சம்பளம் வந்து இன்றைக்கி வந்து பலாப்பழம் ஏறி ஒரு 40 பழம் 50 பழம் அறுத்து விட்டாருன்னா, அதை வந்து கீழே நம்ம 2-3 பேர் நின்று படுதா பிடிச்சி, 4 பேர் நிற்கணுங்க படுதா பிடிக்கிறதுக்கு. அப்போ தான் ஹைட்லேருந்து உழுகிறப்ப கீழே விழுகாமல் பிடிச்சி இழுத்து போடலாம். எப்படியோ வேலைக்கு ஆள் விடுறப்ப அதை செய்வேன்னு வச்சுங்க. அது கணக்கு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி பலாப்பழம் பறிக்கிற செலவு மட்டும் 1000 ரூபாய் ஆயிருக்கும். அந்த பலாப்பழத்தை நம்ம ஒரு 2000 ரூபாய்க்கு விற்றோன்னா கூட மனசு ஆறி போயிடும். ஒரு 1000 ரூபாய் நமக்கு அதில் கிடச்சிச்சு அப்படின்னு கிடையவே கிடையாது. அது கொட்டுற குப்பையை கூட்டி 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 அள்ளுறதுக்கு மாத சம்பளம் ஆளுகளுக்கு ஒரு 10,000 ரூபாயாவது கணக்கு வரும். அந்த பலாப்பழ மரம் குப்பையை கூட்டி அள்ளுறதுக்கு. அதேமாரி தான் இது
கொட்டுற குப்பையும் காலம் பூரா வருஷம் பூரா கூட்டி தள்ளிக்கிட்டே இருப்பேன். ஆனால் வந்து பலாப்பழத்தை என்ன செய்வோம், ஆள் வச்சு நானே சம்பளம் கொடுத்து பறிப்பேன். நம்மளால் விற்க முடியாது அப்படிங்கிற காரணத்தால் ஆட்சி வராங்க இல்லையா, அதுக்கு வண்டிக்கு வந்து 1300 ரூபா வண்டிக்கு கொடுத்து டாடா ஏசி கொடுத்து அந்த பழத்தை நான் ஏற்றி விடணுங்க. 1000 ரூபா ஆள் சம்பளம், 1300 ரூபா வண்டி கூலி கொடுத்து நான் ஏற்றி விடணும். அங்கே போய் அவங்க வந்து யாருக்கு வேணாலும் சும்மா கொடுப்பாங்க, அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு விலை கம்மியாக கொடுப்பாங்க. அவங்க ஏதோ அதை விற்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பரபரம், அவங்களுக்கு அது பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவங்கள்ட்ட ஏற்றி விடுவேன். இந்த வருஷம் அதுவும் நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, புளி உழுக்கணும் இல்லையா, அந்த புளி உழுக்கினதுக்கு வந்து அவர்கள் வந்து சென்ற செலவு எல்லா செலவும் 17,000க்கு மேலே செலவாயிடுச்சு. 18,000 ரூபா போல் செலவு. ஆனால் அதில் எனக்கு ஒரு பைசா எனக்கு புண்ணியம் கிடையாது. ஆனால் எதுக்கு நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், வர வருஷம்லாம் எதுவுமே செய்ய போகிறதில்ல. யாருக்காவது வேணும்னா 2000 ரூபாய் கொடுத்துட்டு புளியை உலுக்கி மூட்டை கட்டிக்கிட்டு போ, அப்படி இல்லையா கொட்டி நமக்கு வேணுங்கிறத பொறுக்கிட்டு கொட்டி வீணாக போட்டும் விட்டுறலாம். இதில் வந்து செலவு செய்ய முடியலங்க. செலவு அது நமக்கு தேவையும் இல்லை. நம்ம தம்பி என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு வந்து வருஷத்துக்கு 10 கிலோ புளி ஆகுமாம்மா, மாதம் 1 கிலோ 200 ரூபான்னு புளி, நல்ல புளி கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடலாமா. நீங்கள் வந்து இனிமேல் நீங்கள் புளி பொறுக்குனதுனால உடம்புல வந்து கொஞ்சம் இந்த செர்விக்கலில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு எனக்கு. அதனால் இனிமேல் புளி கிட்டையே நீங்கள் போகக்கூடாது, புளி எல்லாம் சேகரிக்கவே கூடாது. எல்லாமே இங்கே கந்திஷ்டி மாதிரி ஆகுது. எல்லா வேலையும் இவ்வளோ வேலைகள் நான் செய்கிறது நம்ம பாட்டு நம்ம செய்வோம். பட் அதை வந்து வீடியோவாக போட்டு புளியும் வந்து அந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். புளியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவினர்கள் தெரிஞ்சவங்க எல்லாமே புளி நம்ம ஆள் வச்சு ஒலுக்கி எடுத்து பொறுக்கி சுத்தம் பண்ணி உடச்சி புளியாக்கி நம்ம கொடுத்தோம்னா ஈஸியாக வாங்கி அதை போய் நம்ம கரைச்சி அவங்க குழம்புல ஊற்றிட்டு வந்தால் கூட சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி தான். அதாவது விளைபொருட்களால் நமக்கு வந்து எந்த புண்ணியமும் கிடையாது. வருஷம் பூரா தண்ணி விடுறது, அதை பராமரிக்கிறது, ஆள் வச்சு சுத்தம் பண்ணுறது, இதுகளுக்கு நம்ம செலவு பண்ணுற காசுக்கு நம்ம படுற பாட்டுக்கு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடலாங்க. ஒன்றுமே இல்லாதவங்க பாடு வந்து ரொம்ப வந்து ஸ்லாக்கியமான பாடுன்னு நான் சொல்லுவேன். ஏதோ சம்பாரிச்சாங்களா, இருக்கிறதுக்குள்ளார கடையில் வாங்கி சாப்பிட்டாங்களா, களி கொத்துட்டு படுத்தாங்களான்னு போயிடும். ஆனால் வந்து இந்த சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு தோப்பு துறவுலாம் வச்சுக்கிட்டு அதை வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்காக நம்ம தனிப்பட்ட முறையில் சம்பாரித்து அதுக்கு நிர்வாக செலவுகள் நம்ம பண்ணணும். அப்படி இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து தேவையில்லாத விஷயம் அப்படின்னு, தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லுவேன். ஆணியே பிடுங்க வேண்டாம். வாடகை வீட்டில் இருந்தாலும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடணும். அதான் நல்ல வாழ்க்கை. வாங்க நம்ம பலாப்பழத்தை பூர்வம் கதாகலாட்சேபம். நம்ம இனிமேல் நம்மளுடைய வீடியோஸ் வந்து இப்படி தான் இருக்க போகுது. அதை வந்து நீங்கள் புலம்பல்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அட்வைஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் உள்ள நல்ல கருத்துக்களை பொறுக்கி எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படியோ எடுத்துக்குங்க. எனக்கு தோணுது எல்லாத்தையும் நல்ல விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டே இருக்க போகிறேன்.